விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஆம், ஒரு சின்ன உதாரணத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்ன உதாரணம் அது? ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஸ்டெத்தஸ்கோப்ப உங்க நெஞ்சோட இடது பக்கத்துல மட்டும் வச்சு பார்த்துட்டு, வலது பக்கத்துல என்ன துடிப்பு இருந்தாலும் அது என் கொள்கைக்கு புறம்பானதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது கண்டிப்பா வைத்தியம் கிடையாது, ஒரு சார்பு நிலைன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அது முன்கூட்டியே முடிவெடுக்கப்பட்ட ஒரு சார்பு நிலை. எந்த தரவுகள் தனக்கு தீவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தத அப்படியே இருட்டடிப்பு செய்யறது. இன்னைக்கு நாம விவாதிக்க போற மையப்பொருளும் இதை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. ஆமா, விடுதலை நாளிதழின் ஆசிரியர் கி வீரமணியோட செய்தி தேர்வு முறைகளை விமர்சிக்கிற ஒரு மிக ஆழமான கட்டுரைய அடிப்படையா வச்சுதான் இந்த விவாதம் அமையப்போகுது. நிச்சயமா. அதாவது ஒரு கருத்தியல் இயக்கம் தங்களுக்கு சாதகமற்ற உள்ளூர் நிர்வாக தவறுகளை முழுசா மறைச்சிட்டு வேற மாநிலங்கள்ல நடக்கிற தவறுகளை மட்டும் பூதக்கண்ணாடி வச்சு பாக்குறது நியாயமா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் நிலைப்பாடு ரொம்பவே தெளிவானது. சொந்த மாநிலத்துல நடந்த ஒரு மாபெரும் மருத்துவ அலட்சியத்தை மூடி மறைச்சிட்டு மாற்று சித்தாந்தம் ஆளும் மாநிலத்துல நடந்ததை மட்டும் பகடியா கொண்டாடுறது பெரியார் வலியுறுத்திய அறத்தை நீர்த்து போகச் செய்யற ஒரு அப்பட்டமான அறிவு மோசடி. இதுதான் என்னோட வாதம். ஆனா நான் இத முற்றிலுமா வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். ஒரு கருத்தியல் நாளிதழ் அல்லது அரசியல் ஏடு அப்படிங்கிறது அன்றாட நடக்கிற எல்லா செய்திகளையும் அப்படியே வாசிக்கிற ஒரு நடுநிலை செய்தி நிறுவனம் கிடையாது. அது ஒரு சித்தாந்த போர் நடக்கிற களத்துல தங்களோட அரசியல் வியூகத்துக்காக செய்திகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு கருவி. உத்தரப்பிரதேச சம்பவத்தை முன்னிலைப்படுத்துறதும் உள்ளூர் சம்பவத்தை தவிர்க்கிறதும் ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் உத்திதால தவிர அதை அறிவு மோசடின்னு ஒற்றை வார்த்தையில முத்திர குத்துறது கருத்தியல் இதழியலோட அடிப்படை இலக்கணத்தையே புரிஞ்சிக்காததன் வெளிப்பாடுங்கிறது தான் என் நிலைப்பாடு. சரி, நம்ம நேரடியாக அந்த கட்டுரையில் உள்ள தரவுகளுக்கே வருவோம். மார்ச் 25, 2026 அன்னைக்கு விடுதலை நாளிதழ்ல ஒரு செய்தி வெளிவருது. உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தை சேர்ந்த அனிஷா ராய் அப்படிங்கிற 24 வயது இளம்பெண். ஆமா, சிறுநீரகக்கல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்க. அதேதான். அவங்களுக்கு லேசர் சிகிச்சை அளிக்க வேண்டும்னு சொல்லி 1,00,000 ரூபாய் பணத்தையும் அந்த தனியார் மருத்துவமனை வாங்கிக்குது. ஆனா லேசர் சிகிச்சைக்கு பதிலா சாதாரண அறுவை சிகிச்சை செய்யறாங்க. இதுல அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த இளம்பெண் பரிதாபமா உயிரிழக்கிறாங்க. ரொம்பவே நெஞ்ச பிழியும் துயரம் அது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா விடுதலை நாளிதழ் இதை எப்படி வெளியிடுதுன்னு பாருங்க. இங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிற ஒரு பகடியான ரொம்ப குத்தலான தலைப்போட வெளியிடுது. அந்த தலைப்பு வெளிப்படையாகவே ஒரு அரசியல் கதையாடலை, அதாவது ஒரு நெரேட்டிவை கட்டமைக்குது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். கதையாடல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாபெரும் இருட்டடிப்பை நாம கவனிக்கணும். இந்த செய்தி வெளிவந்த அதே காலகட்டத்துல, சொல்லப்போனா ஒரு நாள் முன்னாடி மார்ச் 23 அன்னைக்கு தமிழகத்துல ஒரு பெரும் துயரச் சம்பவம் நடக்குது. நீங்க விமலாவின் மரணத்தை சொல்றீங்க? ஆமா, கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரம் வெள்ளச்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 31 வயதான விமலா அப்படிங்கிற பெண் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில ரொம்ப எளிமையான ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு தொற்று ஏற்படுது. பல நாட்கள் தொடர் சிகிச்சை. அப்புறம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு மார்ச் 22ஆம் தேதி அளவில் அவங்க உயிரிழக்கிறாங்க. விமலாவுக்கு 11 வயசுல பிரித்திகா, 3 வயசுல மகிழன், 1 வயசுல மகிழினின்னு 3 சிறு குழந்தைங்க. ரொம்பவே துரதிர்ஷ்டவசமான ஒரு இழப்பு இது. இப்ப சொல்லுங்க, இந்த மாபெரும் அரசு மருத்துவமனை அலட்சியத்தை விடுதலை முற்றிலும் பிரசரிக்க மறுத்துடுது. இத கட்டுரை ஆசிரியர் ஈரோட்டு கண்ணாடியின் யோக்கியதைன்னு மிக கடுமையா விமர்சிக்கிறார். ஒரே மாதிரியான மருத்துவ மரணங்கள், ஒன்ன பகடி செய்யறதும் இன்னொன்னு அப்படியே மண்ணை போட்டு மூடுறதும் அறிவு மோசடி இல்லையா? கட்டுரையாசிரியரோட கோபத்தின் பின்னணியை என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. விமலாவோட மரணம் ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் சோகம். அந்த 3 குழந்தைங்களோட நிலை பத்தி நினைக்கும்போது யாருக்கும் நெஞ்சம் பதைபதைக்கும். கண்டிப்பா. ஆனா நேயர்கள் இப்ப மனசுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கலாம். எல்லா அரசியல் செய்தி நிறுவனங்களும் தங்களுக்கு சாதகமான செய்திகளைத்தானே வெளியிடுது, இதுல விடுதலை மட்டும் என்ன விதிவிலக்கான்னு? இதுதான் யதார்த்தம். மக்கள் எதை பத்தி பேசணும்னு தீர்மானிக்கிற இந்த உத்திக்கு இதயலியல்ல செய்தி நிரல் அமைப்புன்னு பெயர். அஜெண்டா செட்டிங்னு சொல்றீங்க.
சரியா சொன்னீங்க. விடுதலை மாதிரியான இதழ்கள் எந்த நடுநிலை முகமுடியும் அணியறதில்ல. இப்போ உத்தரப்பிரதேச சம்பவத்தை உற்று பாருங்க. அங்கே நடந்தது வெறும் மருத்துவ தவறு மட்டும் கிடையாது. அது ஒரு அப்பட்டமான கட்டமைப்பு ரீதியான பண மோசடி. எப்படி சொல்றீங்க? 1,00,000 ரூபாயை பெற்றுக்கிட்டு தனியார் மருத்துவமனை செஞ்ச மோசடி அது. வலதுசாரி சித்தாந்தம் ஆளும் ஒரு மாநிலத்துல தனியார்மயமாக்கப்பட்ட சுகாதார கட்டமைப்பு எப்படி சீரழிஞ்சு கிடக்குது அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு குறியீடா அவங்க அந்த செய்தியை பாக்குறாங்க. கட்டமைப்பு தோல்வி, மருத்துவ தோல்வின்னு வார்த்தைகளை வச்சு நாம விளையாட வேண்டான்னு நினைக்கிறேன். இப்ப விமலாவோட மரணம் எப்படிப்பட்ட தோல்வி? ஒரு சாதாரண குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை. இத கூட பாதுகாப்பா செய்ய முடியாத நிலையில தானே நமது அரசு மருத்துவமனை கட்டமைப்பு இருந்திருக்கு. அரசு மருத்துவமனை மேல தவறு இல்லைன்னு நான் சொல்லலையே. சிதம்பரம் காமராஜ் அரசு மருத்துவமனை எதிரில் உறவினர்கள் சாலை மறியல்ல ஈடுபட முயன்றிருக்காங்க. தாசில்தார், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்னு எல்லாரும் நேர்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த ஒரு செய்திய அதிகாரத்துல உள்ளவங்கள காப்பாத்துறதுக்காக மறைக்கிறது எப்படி சமூக நீதியாகும்? அதாவது நீங்க சொல்ற அந்த செய்தி நிரல் அமைப்பு அப்படிங்கிறது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதா இருக்கணுமே தவிர அதிகாரத்தின் தவறுகளுக்கு போர்வை போடுவதா இருக்கக்கூடாது இல்லையா? போராட்டங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத வச்சு பார்த்தா உத்தரப்பிரதேசத்திலையும் அனிஷாவோட உறவினர்கள் மருத்துவமனைக்கு முன்னாடி மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உறுதியளித்த பின்னர் தான் அங்கும் போராட்டம் கைவிடப்பட்டுச்சு. 2 இடத்துலயும் மக்கள் போராடி இருக்காங்க. ஆமா, ரெண்டுமே அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட மரணங்கள் தான். ஆனா நான் மீண்டும் அழுத்தமா பதிவு செய்யறது இததான். இதை இதழியல் அறம் அப்படிங்கிற ஒற்றை பார்வையில மட்டும் நாம சுருக்கி பார்க்க கூடாது. அப்புறம் எப்படி பாக்குறது? ஒரு கருத்தியல் பத்திரிகையோட நோக்கம் அன்றாட நடக்கிற அனைத்து குற்றச்சம்பவங்களையும் தொகுத்து வழங்குற காவல் நிலைய பதிவேடா இருக்கிறது இல்ல. தேசிய அளவுல தங்களுக்கு எதிரான வலதுசாரி சித்தாந்தத்தின் தோல்விகளை தொடர்ந்து பொதுப்புத்தியில பதிய வைக்கிறதா அவங்களுடைய முதன்மை பணி. இதை அவங்க ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவே செய்றாங்க. வெளிப்படையா செய்றாங்க அப்படிங்கறத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பயன்படுத்திய அந்த தலைப்பு இருக்கே, இங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில். இந்த தலைப்பு எதை குறிக்குது? இது ஒரு மாபெரும் மனநல விளையாட்டு. மனநல விளையாட்டா? அது கொஞ்சம் அதிகமான வார்த்தை இல்ல? இல்ல, கவனிங்க. வாசகர்கள் கிட்ட தமிழகத்துல இப்படிப்பட்ட தவறுகளே நடக்காது, நமது கட்டமைப்பு மிகச்சிறப்பானது, ஆனா அங்க பாருங்கன்னு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயலுது இந்த தலைப்பு. இது வெறும் செய்திய சொல்லல, விமலா அப்படிங்கிற அந்த அடித்தட்டு பெண்ணின் குடும்பத்துக்கு செய்யப்படுற மிகப்பெரிய அவமானம் இது. இருங்க, முடிச்சிடுறேன். உங்க துயரம் எங்க அரசியலுக்கு பயன்படாது, அதனால அது செய்தியே இல்லேன்னு சொல்லாம சொல்றாங்க. மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தமான தகவல்களை மட்டுமே தேடி படிக்கும் சார்புநிலை உளவியல தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கட்டுரை ஆசிரியர் சொல்ற மாதிரி ஒரு பகுத்தறிவு மோசடிய அரங்கேற்றாங்க. சரி, அந்த தலைப்பு நீங்க விமலாவோட குடும்பத்துக்கு செய்யப்படுற அவமானமா பாக்குறீங்க. ஆனா அரசியல் இதழியல் களத்துல இத ஒரு அரசியல் சொல்வீச்சா, அதாவது ரெட்டாரிக்கா தான் பார்க்கணும். தமிழ்நாட்டுல தவறுகளே நடக்காதுன்னு அந்த இதழ் வாதிடல. பின்ன என்ன சொல்ல வராங்க? தங்களே ஒரு முன்மாதிரி மாநிலம்னு மார்தட்டி கொள்ளும் ஒரு ஆளுமையோட லட்சணத்தை பாருங்கன்னு எதிராளியை நோக்கி வீசப்படும் ஒரு அரசியல் அஸ்திரம் அது. ஒரு அரசியல் வியூகத்துக்காக செய்தியை தேர்ந்தெடுக்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியரை அயோக்கியர்னு கட்டுரை ஆசிரியர் விமர்சிக்கிறது அதீத உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தனிநபர் தாக்குதல். இது வெறும் விமர்சனம் இல்ல. ஒரு சித்தாந்த போர்ல நமது எதிரி எந்த ஆயுதத்தை பயன்படுத்துறானோ அதை தகர்ப்பதற்கான செய்திகளை தேடுறது தான் தந்திரம். இதுதான் நடைமுறை அரசியல். இதுல போய் அறத்தை தேடுறது சரியா இருக்காது. நீங்க இத ஒரு அரசியல் வியூகம்னு ரொம்ப எளிதா நியாயப்படுத்துறீங்க. ஆனா இந்த வியூகம் அந்த இயக்கத்தோட அடிப்படை கொள்கைக்கே எதிரானது அப்படிங்கறத இந்த கட்டுரை மிக தெளிவா வரலாற்று ஆதாரத்தோட சுட்டிக்காட்டுது. வரலாற்று ஆதாரம்னா நீங்க பெரியாரோட அந்த மேற்கோளை சொல்றீங்களா? ஆமாம். அந்த சித்தாந்தத்தின் தந்தை ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க கண்டிப்பா நினைவு கூற வேண்டும். 1936ஆம் ஆண்டு மார்ச் 29 அன்னைக்கு குடியரசு இதழ்ல பெரியார் எழுதுறார். எந்த இயக்கமும் அதிதீவிர கொள்கை இல்லாததால் கெட்டுவிடாது. இயக்கத்தை தனிப்பட்ட மக்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதாலேயே கெட்டுப்போகும். இதுவரை அநேக இயக்கங்கள் அதனாலேயே மறைந்து போயிருக்கின்றனன்னு சொல்றார். இப்போ சொல்லுங்க, ஒரு இயக்கத்தோட நாளிதழ் தனது உள்ளூர் அரசியல் கூட்டாளிகளையோ அல்லது அதிகாரத்துல உள்ளவங்களையோ காப்பாத்துறதுக்காக விமலா என்கிற ஒரு ஏழை பெண்ணின் மரணத்தை மறைக்குதுன்னா அது பெரியார் எச்சரித்த அதே சுயநலந்தானே. உண்மையை சொல்றதை விட அரசியல் லாபம் பெரிதாகிடுச்சு அப்படிங்கறத தான் இது காட்டுது.
பெரியாரோட அந்த மேற்கோள் எந்த ஒரு காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தத்துவம். அதை நான் முழுமையா மதிக்கிறேன். ஆனா அந்த மேற்கோள்ல இருக்கிற சுயநலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த கட்டுரை ஆசிரியர் கொடுக்கிற விளக்கத்தை நான் திட்டவட்டமா மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறீங்க? சுயநலத்துக்காக உண்மையை மறைக்கிறது தப்பு தானே? தனிப்பட்ட சுயநலம் வேற, நாம மேல பேசின அந்த நடைமுறை அரசியல் உத்தி வேற. ஒரு பத்திரிகை ஆசிரியர் தனது கட்சியோட அரசியல் நிலைப்பாட்டிற்கான செய்திகளை வடிகட்டுறார் அப்படின்னா அது ஒரு பெரிய அரசியல் இலக்க நோக்கிய பயணம். ஒரு சித்தாந்தம் தேசிய அளவுல ஒரு மாபெரும் வலதுசாரி கட்டமைப்பை எதிர்க்க வேண்டியிருக்கு. அந்த பெரிய போரை எதிர்கொள்ளும் போது தங்களோட உள்ளூர் அரசியல் களத்துல நடக்கிற சறுக்கல்களை பூதக்கண்ணாலி வச்சு தாங்களே உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அதை தவிர்க்கிறத சுயநலம்னோ இயக்கத்தை அழிக்கும் செயல்னோ குறுக்கிறது ஒரு மிகப்பெரிய தர்க்கப்பிழை. பெரியார் சமூக நீதிக்காக போராடியவர். அதே சமூக நீதியை தேசிய அளவில் நிலைநிறுத்த வலதுசாரி அரசியலை வீழ்த்தணும்னு இன்னைக்கு அவரோட இயக்கம் நினைக்குது. அதற்கான ஒரு கருவியா தான் இந்த செய்திகள் பயன்படுத்தப்படுது. சறுக்கல்களா? ஒரு தாயின் மரணம், 3 குழந்தைங்களோட எதிர்காலம் இருண்டு போனது உங்களுக்கு ஒரு சின்ன சறுக்கலா தெரியுதா? அந்த அரசியல் உத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு எந்த ஒரு அறமேறலையும் மனித உயிர்களின் மதிப்பையும் நம்ம நியாயப்படுத்திட முடியுமா என்ன? நான் மனித உயிர்களை குறைச்சு மதிப்பிடல. இருங்க, ஒரு செய்தி நிறுவனம் அது எந்த கருத்தியல் சார்புடையதாகவே இருந்தாலும் மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறம் ஒன்று இருக்கு. மிகவும் ஆபத்தான அரசியல் பிரச்சாரம் எது தெரியுமா? அப்பட்டமான பொய்களை சொல்றதில்ல, தனக்கு சாதகமான சில உண்மைகளை மட்டும் பூதக்கண்ணாடி வச்சு காட்டிட்டு தனக்கு எதிரான உண்மைகளை இருட்டடிப்பு சேர்றதுதான். அது விடுதலை தன்னை ஒரு இதழியல் நிறுவனமாக காட்டிக்கிட்டு இந்த இருட்டடிப்பை தொடர்ந்து செய்து, அதனாலதான் கட்டுரை ஆசிரியர் மிகவும் விரக்தியா உத்தரப்பிரதேச செய்தியை வெளியிட்ட ஈரோட்டு கண்ணாடிக்கு தமிழக செய்தியை வெளியிட வேண்டுமென்ற அறிவு ஏனில்லாமல் போனதுன்னு கேட்கிறாரு. நீங்க சமூக நீதியை பேசும்போது விமலா என்கிற அந்த அடித்தட்டு பெண்ணுக்கான நீதி எங்கே போனது அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. நீங்க கேட்கிற கேள்வி தார்மீக அடிப்படையில ரொம்பவே சரியானது. விமலாவுக்கான நீதி நிச்சயமா கிடைக்கணும். அந்த தவறை செய்த மருத்துவர்கள் மேல பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆனா அதை கேட்கிற கடமை விடுதலை இதழுக்கு மட்டும்தான் இருக்கா என்ன? அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? தமிழகத்தில் உள்ள பிரதான ஊடகங்கள் பலவும் அதை செய்திகளா வெளியிட்டிருக்கு. விமலாவோட மரணம் குறித்த செய்தி வெளிவரவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை மற்ற ஊடகங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கு. விடுதலையோட களம் வேற. எல்லா பத்திரிகைகளும் எல்லாவற்றையும் எழுதணும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. இதே விமலாவோட செய்திய வலதுசாரி சார்புடைய பத்திரிகைகள் பலவும் பெரிய அளவுல செய்தியாக்கிட்டு உத்தரப்பிரதேச சம்பவத்தை ஒரு ஓரமா கூட பிரசுரிக்காம இருட்டடிப்பு செஞ்சிருக்க கூடும். அதுவும் அதே நாணயத்தின் மறுபக்கம் தானே. இதழில் அறம்னு பேச தொடங்கினா இன்னைக்கு எந்த கருத்தியல் இதழும் அந்த புனிதமான வட்டத்துக்குள்ள நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். மத்தவங்க தவறு செய்றாங்க அப்படிங்கறதுக்காக பகுத்தறிவையும் சமூக நீதியையும் தங்களோட அடிப்படை முழக்கமா கொண்ட ஒரு இயக்கம் இதை செய்யறது சரியாயிடுமா? தார்மீக மேன்மை அப்படிங்கிறது நாம மேடையில முழங்குறதுக்கும் நிஜத்துல செயல்படுறதுக்கும் உள்ள இடைவெளியில தான் இருக்கு. நான் ஏத்துக்கிறேன். ஆனா மத்த ஊடகங்கள் எழுதுது, நாங்க எங்களுக்கு தேவையானதை மட்டும் எழுதுவோம் அப்படின்னு சொல்றது ஒரு அறிவுபூர்வமான திமிர்த்தனம். கட்டுரை ஆசிரியர் கேக்குற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு இன்னொரு செய்தியை மறைத்ததன் மூலம் என்ன சாதித்தீர்கள்? இது வெளிப்படையான இரட்டை நிலைப்பாடு. கொள்கை சார்ந்த இதழியல் அப்படிங்கிறது உண்மைய மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கான ஒரு கருவியா இல்லாம ஆளுங்கட்சியோட தவறுகளை மூடி மறைக்கிற ஒரு கேடயமா மாறும்போது அது தன்னோட அறத்தை முழுமையா இழக்குது. பகுத்தறிவு அப்படிங்கிறது அனைத்தையும் கேள்வி கேட்பது, முக்கியமா தன்னைத்தானே விமர்சனம் செஞ்சுக்கிறது. அதை செய்ய தவறும் எந்த இதழும் அறிவு மோசடி செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கொண்டுதான் ஆகணும். அது அரசியல் உத்தின்னு பூசி மெழுகுவது அந்த சித்தாந்தத்துக்கே செய்யப்படுற துரோகம். உங்களோட நிலைப்பாட்டை நான் முழுமையா புரிஞ்சுக்கிறேன். அந்த விமர்சனத்துல உள்ள தார்மீக கோபத்தையும் நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு அரசியல் இதழோட செயல்பாட்டை தரமான நடுநிலையான செய்தி பத்திரிகைகளுக்கான அளவுகோலை வச்சு அழகக்கூடாது அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புறேன். சரி, அனைத்து அரசியல் எழுகளுக்கும் ஒரு கருத்தியல் வடிகட்டி உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டா இத மோசடின்னு நாம அழைக்க மாட்டோம். இது ஒரு கருத்தியல் போர்முறை உத்தின்னு புரிஞ்சுக்குவோம். இந்த 2 பேரும் ஒரு புள்ளில முழுமையா உடன்படுறோம்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அனிஷா ராய் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த விமலா ஆகிய 2 பெண்களின் மரணங்களும் முறையே தனியார் மற்றும் அரசு மருத்துவ கட்டமைப்புகள்ல உள்ள மாபெரும் அலட்சியங்களை அப்பட்டமா வெளிப்படுத்துது. நிச்சயமா அந்த பெண்களின் மரணமும் அந்த எளிய குடும்பங்கள் சந்திச்ச பேரிழப்பும்
அனாதரவா நின்ன அந்த சிறு குழந்தைகளும் எந்த அரசியல் லாப நஷ்டங்களுக்கும் அப்பாற்பட்டவங்க. உண்மைதான். அந்த மருத்துவத் தவறுகள் எங்கு நடந்தாலும், யார் ஆட்சியில நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுதான். அதற்கான நீதி அந்த இரு பெண்களின் குடும்பங்களுக்கும் எந்தவிதமான அரசியல் தலையீடும் இல்லாம கிடைக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்ல. இது ஒரு மிகச்சிறந்த விவாதம். சித்தாந்த சார்புக்கும் அறிவுபூர்வமான நேர்மைக்கும் இடையேயான எல்லைக்கோடு எவ்வளோ மெல்லியது அப்படிங்கறத நாம இன்னைக்கு ஆழமா விவாதிச்சோம். ஒரு கொள்கைக்காக உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்டுவது அப்படிங்கிறது நடைமுறை அரசியலா இருக்கலாம். ஆனா அது நீண்டகால அடிப்படையில ஒரு சமூகத்தின் சிந்தனை திறனையே மழுங்கடிச்சிடும் ஆபத்தை கொண்டது அப்படிங்கறத இந்த கட்டுரை மிக ஆழமா எச்சரிக்குது. ஆமா, இந்த கேள்விகள் எளிய பதில்களை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கறதா நிஜம். அரசியல் வியூகம் எங்கு முடியுது, இதழியல் அறம் எங்கு தொடங்குது அப்படிங்கிற இந்த விவாதம் எந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு முடிஞ்சு போகும் ஒண்ணு இல்ல. நாம தொடக்கத்துல பேசின அந்த ஸ்டெதஸ்கோப் உவமைக்கே மீண்டும் வருவோம். ஒரு சமூகத்தோட ஆரோக்கியத்தை பரிசோதிக்கும் கருவியா இதழியல் இருக்கணும். ஆனா அந்த பரிசோதனை கருவியே தங்களுக்கு பிடித்தமானவர்களோட நெஞ்சு துடிப்பை மட்டும் கேட்டுட்டு மத்தவங்களோட வலிய புறக்கணிக்குமானால் அந்த சமூகம் எப்படி முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும்? இந்த கேள்வியின் ஆழத்தை நேயர்களின் சிந்தனைக்கே விட்டுட்டு இந்த விவாதத்தை நாம நிறைய